இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குற எல்லா ஒயிட் எல்இடியுமே லைட்டாக ஸ்கேம் ஏன்னு சொல்கிற பாருங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் சிப்பு தான் தெரியும். ஓகேங்களா, இந்த எல்லோ கலர் சிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம கடையில் வாங்குற எல்லா ஒயிட் எல்இடி பல்புக்குள்ளேயுமே ஒரு ப்ளூ எல்இடி தான் இருக்கும். ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு ப்ளூ எல்இடி தான் இருக்கும். அதுக்கு மேலே பாஸ்பரஸ்ன்ற ஒரு கெமிக்கலை தடவை வச்சிருப்பாங்க. இந்த பாஸ்பரஸ் தான் வந்து மஞ்சள் கலரில் தெரியுது. ஓகேங்களா, ஸோ இங்கே தெரியுற அந்த மஞ்சள் வந்து பாஸ்பரஸ், அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ப்ளூ எல்இடி. இதை ரெண்டாக சேர்த்து வச்சு தான் நம்மளுக்கு ஒயிட் எல்இடின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க. பட் ஏன் அது ஒயிட் கலர் லைட்டை ஃபார்ம் பண்ணுது? அதுக்கு ரீசன் வந்து ஒயிட் லைட்ன்றது இயற்கையாக ஃபார்ம் ஆகாது. மற்ற கலர் லைட்டை கம்பைன் பண்ணால் ஒயிட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த சினாரியோவில் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட் ஃபார்ம் ஆகிறத கவனிக்கலாம். ஓகேங்களா, பட் ஆனால் அந்த எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தானே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த வெளில ப்ளூ எடுத்துருங்களேன். ப்ளூ எடுத்துட்டா ரெட் அண்டு க்ரீன் வந்து கம்பைன் பண்ணி உருவாக்குற கலர் வந்து எல்லோ. ஸோ அந்த எல்லோ ஃபாஸ்பரஸ் கெமிக்கல்லேருந்து எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி. அண்ட் இந்த மாதிரி ஒரு எல்லோ லேயரில் நம்ம ப்ளூ லைட் அடித்தோன்னா அது வந்து ஒயிட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால ப்ளூ லைட் எமிட் ஆகி இந்த பாஸ்பரஸ் லேயர் வழியாக பாஸ் ஆகி வந்தால் நம்ம கண்ணுக்கு வந்து அது ஒயிட் மாதிரி தெரியுது. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம ஏன சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.